சின்மயிக்கு நீதி வேணும்னா சின்மயே இன்னும் வந்து நீதிமன்றத்தில் போய் கேட்கல. வைரமுத்து மேட்டரில் கேட்டேங்கிறாங்க, கேட்கலன்றாங்க, வழக்கு வந்து பதிவு பண்ணலன்றாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வழக்கு பதிவு பண்ணலன்னா நேராக கோர்ட்டில் போய் நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அதுக்கு எஃப்ஐஆர் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் நீங்கள் டைரக்ஷன் வாங்க முடியும். லிஃப்ட்டில் வரும்போது என்னை கட்டி பிடிச்சாரு, லிஃப்ட்டில் வரும்போது என்னை இடுப்பக்கிள்னாரு, லிஃப்ட்டில் வரும்போது எனக்கு ஒரு முத்தம் கொடுத்தாரு. இதுக்கு என்ன ஆதாரமாக இருக்க முடியும்? நீங்கள் மெம்பர்ஷிப் வந்து சந்தாவை வந்து நீங்கள் போய் கட்டும்போது அவங்க வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? அப்படியே நீங்கள் வாங்கினா கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பதிவு தபால் அனுப்பலாமே. நீங்கள் இந்த வருஷம் நீங்கள் கட்டல சார், அடுத்த வருஷத்துக்கு வெயிட் பண்ணுறாங்க, அடுத்த வருஷமும் கட்டல, அப்புறம் தான் நீக்கியிருக்காங்க. ஒரு நடிகை வந்து ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, இதில் எப்படியாவது நீங்கள் நீதி நியாயம் வாங்கி கொடுங்க. சேனல்கள்லாம் நீதி நியாயம் வாங்கி தர முடியாதுங்க. இது ட்ரெண்டானா என்ன ஆகும்? ஊர் முழுக்க சின்மை 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 என்ன ஆகும் சின்மைக்கு? சின்மை பாடல் படத்துல வரல பெரிய நீங்க அங்க எங்க வந்து கரெக்டா நீங்க சின்மை கிட்ட தான் வந்து நிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆமா சார். இப்போ இந்த சின்மை கிட்டனா சின்மையோட அந்த பிரச்சனை கிட்ட வந்து நிப்பீங்க. நான் நீங்க மாத்தி சொல்ற மாதிரி இருந்துச்சு. ஆமா இல்ல அதுதான் ஏன்னா நம்ம பார்த்து பேச வேண்டியதா இருக்கு. ஏன்னா ஏற்கனவே இங்க ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, பல பேர் நெளிஞ்சிட்டு இருக்கிறான். ஆமா சார். இப்போ வந்து இந்த பிரச்சனை வைரமுத்தும் சின்மை பிரச்சனை ஏற்கனவே நடந்தது தான். இப்போ இந்த பாடல் ட்ரெண்ட் ஆகும்போது ஏன் இந்த பிரச்சனை திருப்பி கொண்டு வராங்க, பெருசுப்படுத்துறாங்க? இல்ல நான் இது ஒரு ப்ரொமோஷனா? கரெக்ட் கௌதம், நான் கேட்ட வரைக்கும் கௌதம் நம்ம நியாயமாக நேர்மையாக பேசணும், நம்ம யார் பக்கம் பேச போகிறதில்ல, நமக்கு அந்த வேலையும் கிடையாது. பொதுவாக நான் கேட்ட வரைக்கும் எனக்கு என்ன, ஒரு சின்மையை வச்சு ஒரு ட்ரெண்ட் செட்டிங் கிரியேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து சினிமா துறையில் பொதுவாக சொல்லப்போனால் சினிமா துறையில் அவங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்குது. அது எல்லா பிரச்சனையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படியே இந்த சொல்கிறாங்கல்ல, ஆமாம் நீங்கள் வந்து வத்த குழம்பு, மீன் குழம்பு, அப்புறம் வந்து கட்டினா கருவாட்டு குழம்பு, சாம்பார், ரசம், இந்த சுண்டை குழம்புன்னு ஒன்று சொல்லுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? சாப்பிட்டுக்கிறீங்க நீங்கள்? இல்லை. ஒரு பண்டிகை நடந்துச்சுன்னா அன்னைக்கு இரவு வந்து பண்டிகை முடிஞ்சிச்சுன்னா அன்னைக்கு பல பலகாரங்கள் செய்வாங்க. நாளைக்கு அடுத்த நாள் காலையில் வந்து என்ன செய்வாங்க கேட்டால் அந்த பாத்திரத்தை பெரிய பாத்திரமாக வைப்பாங்க. அம்மா பெரிய பாத்திரமாக வைப்பாங்க. வந்து அதில் கொண்டு போயிட்டு என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா சாம்பார் முதல்ல ஊற்றுவாங்க, அதுக்கப்புறம் வந்து மீன் குழம்பு, கருவாடு குழம்பு, என்னென்னலாம் இருக்குதோ மொத்தமாக ஊற்றுவாங்க சார். வடை கிட மிச்சம் மீதி இருக்க பொரியல், வறுவல் கிருவல் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வைப்பாங்க. இல்லை ஃபுல் ஹை டெம்பரேச்சரில் வந்து கொதிச்ச பிறகு கேட்டினா சுண்டை குழம்பு கிரேவி மாதிரி ஆகிடும்னு வச்சுக்கோங்க. மறுநாள் காலை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏதோ சாதம் வடிச்சோ இல்லை வந்து இட்லியோ தோசையோ அதை ஊற்றி சாப்பிட்டோம்னா ஒரு சிலருக்கு நல்லாயிருக்கும், ஒரு சிலருக்கு என்னையா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், அவங்க வந்து டேஸ்ட்டை பொறுத்து இருக்குது. ஆனால் சில பேருக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ சின்மை பிரச்சனை இப்போ அப்படி தான் இருக்குது. வைரமுத்துக்கிட்ட பிரச்சனை, பாலியல் பிரச்சனை, இது பாலியல் பிரச்சனை. இந்த சைடில் வந்து கேட்டினா சினிமா பாடகர்கள், பின்னணி பாடகர்கள் இசையில் ஏதோ பிரச்சனை போல இருக்குது, அதுவும் இருக்கும். இன்னொரு பக்கம் டப்பிங் ஆர்டிஸ்ட்டு அந்த யூனியனில் பிரச்சனை. இது எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக போட்டு பெசரி சில சேனல்கள் என்ன செய்கிறாங்கன்னா, சேனல்கள் இல்லை சேனல், ஒரு குறிப்பிட்ட ஒரு சேனல் வந்து சின்மையை வந்து நம்ம ஒரு பெரிய பிராண்டாக காட்டணும், அவங்களுடைய சின்மைக்கு வந்து நீதி வேணும், சின்மைக்கு வந்து நியாயம் வேணும். அப்போ நான் என்ன கேட்குறேன், சின்மைக்கு நீதி வேணும்னா சின்மையே இன்னும் வந்து நீதிமன்றத்தில் போய் கேட்கல. ஆமாம். வைரமுத்து மேட்டரில் கேட்டேங்கிறாங்க, கேட்கலன்றாங்க, வழக்கு வந்து பதிவு பண்ணலன்றாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வழக்கு பதிவு பண்ணலன்னா நேராக கோர்ட்டில் போய் நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அதுக்கு எஃப்ஐஆர் போட மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு கோர்ட்டில் போய் நீங்கள் டைரக்ஷன் வாங்க முடியும். நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு வந்து நீதி வந்து நமக்கு பல வாய்ப்புகளை கொடுக்குது. காவல் நிலையத்தில் ஒரு அதிகாரி வந்து எஃப்ஐஆர் போடலைன்னா எஃப்ஐஆர் போடுறதுக்கு நீங்கள் போய் காவல் நிலையத்தில் போயிட்டு நீதிமன்றத்தில் போய் புகார் கொடுத்து கூட மனு தாக்கல் பண்ணி அதுக்கப்புறம் டைரக்ஷன் வாங்கி கூட எஃப்ஐஆர் போட முடியும். ஸோ இதை வந்து என்னென்னா நீங்கள் நீதிமன்றத்துக்கு போகவே, அதுவும் நீங்கள் குற்றச்சாட்டு நடந்ததே வந்து 16 வருஷத்துக்கு முன்னாடி. எப்போ அந்த குற்றச்சாட்டு 16 வருஷத்துக்கு முன்னாடி அவர் கட்டி அணைச்சதை வந்து ஒரு கெட்ட நிகழ்வுன்னு, அது கெட்ட நிகழ்வு தான் அது. நீங்கள் அப்போவே உடனே நீங்கள் வந்து ஓடி வந்து புகார் தந்துருக்கணும். அப்போ நீங்கள் வந்து புகார் தரல. 16 வருஷம் கழிச்சு இதுக்கு இடையில் உங்களுக்கு கல்யாணம் வேறு நடக்குது, அந்த கல்யாணத்துக்கு அவரையே கூப்பிட்றீங்க. சில பேர் இது நடந்துச்சா நடக்கலையா, இது எந்த அளவுக்கு உண்மை அவங்க சொல்கிறது சார்? அதுதான் சார், ஆதாரம் இல்லைன்னு சொல்கிறாங்க சார். நான் என்ன சொன்னேன், நம்ம அந்த ஆதாரத்துக்கிட்டே நம்ம போவேணாம் சார். அது சின்மை பாடு, வைரமுத்தோட பாடு. நமக்கு அந்த ஆதாரம் இருக்கா நம்ம ஏன் கேட்கணும்? நான் கேட்குறேன், இப்போ ஆதாரம் வந்து இதுக்கெல்லாம் நாங்கள் ஆதாரம் வச்சுருக்க முடியுமா? அவர் நான் லிஃப்ட்டில் வரும்போது என்னை கட்டி பிடிச்சாரு, லிஃப்ட்டில் வரும்போது என்னை இடுப்பக்கிள்னாரு, லிஃப்ட்டில் வரும்போது எனக்கு ஒரு முத்தம் கொடுத்தாரு, இதுக்கு என்ன ஆதாரமாக இருக்க முடியும்?
சேஃபாக சொல்லுவாங்க சில பேர். ஆமா. ஏன்னா நான் வந்து உண்மை நம்ம கொச்சப்படுத்துறது நம்ம ஆள் இல்லை. வேற இடம் சொன்ன ஆதாரம் கேட்பாங்க. ஆதாரம் அதுதான் சார், ஆதாரம் கேட்பாங்க. நீங்கள் ஆதாரம் நீங்கள் ப்ரூவ் பண்ணுறது பாடு அவங்க வந்து வைரமுத்து வந்து அது வந்து பொய்ன்னு சொல்கிறது அவர் நிரூபிக்கிறது அவர் பாடு, நமக்கு அது தேவையே இல்லை. அது ஏன் நீங்கள் இவ்வளோ தாமதமாக சொன்னீங்கன்னு தான் கேட்டேன். 16 வருஷம் கழிச்சு வந்து ஒருத்தர் வந்து என்னை கண்டுபிடிச்சாரு சொன்னால் அது வந்து அந்த அந்த புகாரோட வந்து அந்த முகாந்திரம் இருக்குல்ல, அது ஒரு டவுட்ஃபுல்லாக ஆகிடுதுல்ல, ஒரு சந்தேகம் ஆகிடுதுல்ல, நடந்திருக்குமா நடக்கலையான்ற அந்த கேள்வி ஆகிடுது. அது யாராக இருந்தாலும் சார், நீங்களே விசாரணை அதிகாரி இருந்தாலும் அதானே சார். ஒரு புகார் கொடுத்துட்டா உடனே வந்து போட்டோம், சின்னவராக இருக்கட்டும் பெரிய பிரபலமாக இருக்கட்டும் யாருனா இருக்கட்டும், 16 வருஷம் கழிச்சு நீங்கள் ஒரு புகார் கொடுக்குறீங்க. என்ன புகார் கேட்டால் ஒரு ரேப் பண்ணிட்டாரு, ரேப் பண்ணிட்டு எனக்கு வந்து ஒரு குழந்தைய கொடுத்துட்டாரு அப்படி எதுனா சொன்னாலும் கூட அதுக்கான ப்ரூஃப் அது இதெல்லாம் இருக்கும், எவிடன்ஸ்லாம் இருக்கும்னு சொன்னாங்க. கட்டி பிடிச்சாரு, பலாத்காரம் பண்ண முயற்சி பண்ணாரு கூட வச்சுங்களேன். ஆனால் வந்து அவங்க இன்னும் புகாரே தரலன்றாங்க. சரி, நீங்கள் புகாரே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பதிவு பண்ணால் கூட பார்த்தீங்கன்னா அதுக்கான வந்து ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்கணும். அந்த எவிடன்ஸ் இல்லை, ஏன்னா எவிடன்ஸே இல்லாமல் போட்டோம். ஆனால் நீங்கள் புகார் கொடுத்தீங்கன்னா புகார் கொடுக்கலாம். ஓகே, புகார் இப்போ என்னென்னா அந்த பிரச்சனை வந்து வைரமுத்து பிரச்சனை, அது சின்மையோட பிரச்சனை. நம்ம வந்து வைரமுத்துக்கு நம்ம சர்டிஃபிகேட் கொடுத்து அவர் வந்து ஏகபத்தினி விரதம்லாம் நம்ம சொல்லவே இல்லை. சில பைத்தியங்கள் சொல்கிறானுங்க அவர் வைரமுத்து சப்போர்ட் பண்ண. ஏன்டா அவருக்கு ஏன்டா நம்ம சப்போர்ட் பண்ண போகிறோம்? யாருக்குமே நம்ம சப்போர்ட் பண்ணல. வைரமுத்து ஏகபத்தினி விரதனா இல்லையான்றது யார் கவலைப்படணும்? அவர் கவலைப்படலாம், அவங்க வீட்டில் இருக்க அவங்க மனைவி கவலைப்படலாம், அவங்க குடும்பத்தார் கவலைப்படலாம், அவ்வளோதான். வைரமுத்து யார்? ஒரு கவிஞர். அது வந்து கவி பேரரசு கொடுத்ததுனால வந்து வந்து இந்த விவாதம் கூட ஒன்று இவர் கவி அரசு கண்ணதாசன், அவர் கவி பேரரசு பண்ண மாட்டார். நமக்கு அந்த வேலையே இல்லைன்ற நான். நமக்கு கண்ணதாசன், நமக்கு வைரமுத்து, அவ்வளோதான். ரெண்டு பேரும் கவிஞர்கள், அவ்வளோதான். இந்த கவலை வந்து பார்த்தீங்கன்னா யார் பட்டம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் பிரச்சனை. அவர் கவி அரசு, இவர் கவி பேரரசு. சரிங்களா? முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு வந்து கேட்டால் இந்த பிரச்சனை இல்லை, இது வந்து சின்மையோட பிரச்சனை. அவர் வந்து ஒரு கவிஞராக அறியப்படுறார் நமக்கு, அவ்வளோதான். அதுதாண்டி அவர் ஏகபத்தினி விரதனா இல்லையான்றதெல்லாம் அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க வந்து கவலைப்பட போகிறாங்க. அவர் கௌரவம் சம்மந்தப்பட்ட விஷயம், அவ்வளோதான். ஓகே சார், இன்னொரு கேள்வி என்னன்னா இதை முடிச்சிடறேன். இது வந்து ஒரு பிரச்சனை. இது வந்து சின்மைக்கு வெர்சஸ் வைரமுத்து. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா கேட்டால் சினிமாவில் பாட்டு எடுறதுக்கு எனக்கு அனுமதியே இல்லை. சில பேர் கேட்டாங்க ஸ்டாண்ட் வித் சின்மைன்னு சொல்கிறாங்களே, சில பேர் கேட்டாங்க. அது என்ன ஒரு அநீதி பாருங்கள், என்ன ஒரு அக்கிரமம் பாருங்கள். அவங்கள வந்து பாடுறதுக்கு தடை விதிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எங்கே தடை விதிச்சாங்களோ அவங்ககிட்ட கேட்கணும். சினிமா பாடலை பாடுறதுக்கு அவங்களுக்கு தடை யார் தடை விதிச்சது? நீங்கள் அங்கே போய் கேட்கணும், கேட்டு வாய்ப்பு வாங்கி கொடுக்கலாம். கேளுங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், கூட நின்று வாதாடி அவங்களுக்கு வந்து வாய்ப்பு வாங்கி கொடுங்க. இல்லை நீங்களே ஒரு மியூசிக் போட்டு நீங்கள் அந்த பாடுறதுக்கு பாட்டை கொடுங்க, சரிங்களா? இல்லை ஸ்டேஜ் போட்டு கொடுங்க, பிரம்மாண்டமாக ஒரு ஸ்டேஜ் போட்டு கொடுங்க, நமக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அப்படியே மூணாவது இந்த பக்கம் டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியனில் எனக்கு வந்து தடை விஷயம் பேன் பண்ணிட்டாங்க. ஒரு யூனியனில் பேன்லாம் யாரையும் பண்ண முடியாது. உங்களுக்கு என்னன்னு கேட்டால் நீக்கிட்டாங்க. ஏன் நீக்கிட்டாங்க? சங்கத்துக்கு அவங்க தரப்பில் நீங்கள் போய் கேளுங்க, எதுக்காக சங்கத்தை நீக்கினீங்க? அவங்க சொல்லக்கூடியது ஒரு விதிகள், சங்கங்கள் எல்லாம் விதிகள் படி தான் நடக்குது, விதிகள் படி தான் பதிவு செய்யப்படுது. விதிகள் வந்து கேட்டிங்கன்னா அவங்க வந்து சந்தா கட்டவே இல்லை, அந்த உறுப்பினர் கட்டவே இல்லை. டெம்பரரி உறுப்பினருக்காக அவங்க சேர்ந்துருக்குறாங்க. அந்த ஒரு வருஷம் முடிஞ்சோடனே அப்புறம் ரெனியூவல் பண்ணணும், அது அவங்க பண்ணலை. சரி, ரெனியூவல் பண்ணலன்னா அடுத்த ஒரு வாரத்தில் நீங்கள் பண்ணிட்டீங்களே, என்னங்க ஒரு டைம் கொடுக்கலாமாங்க ஒரு வாப்பா வந்து அப்படின்னு கூட நீங்கள் கேட்பீங்கல்ல. சில அறிவியல் கேட்பாங்க, ஏங்க சந்தா கட்டலைன்னா மெம்பர்ஷிப் கட்டலைன்னா நீங்கள் உடனே நிற்கிறீங்களா? இந்த இஎம்ஐ கட்டுற மாதிரி ஒரு சான்ஸ் கொடுங்க. ரைட். எப்போ சான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதம்லாம் கொடுக்கவே இல்லை, மாதமாக கட்டலை. அப்போ நீக்குவாங்க, நிற்க மாட்டாங்களா? கண்டிப்பாக நீக்கும். சங்கத்தோ என்ன கேட்டால் டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக செயல்படல. ஒரு மாதத்தில் நீக்கியிருக்கணும். 30 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய வந்து ரெனியூவல் பண்ணுங்கள், உங்கள் மெம்பர்ஷிப் இருந்தாலும் சொல்லணும். ஆனால் ஒரு வருஷம் வெயிட் பண்ணியிருக்கிறாங்க, அடுத்த வருஷமும் கட்டவே இல்லை, அதுக்கப்புறம் தான் நீக்கியிருக்கிறாங்க. அப்போ சங்கம் சரியாக தானே செயல்படல. ஆனால் இவங்க சொல்கிறான்னு கேட்டால் ஆமாங்க சங்கம் வந்து சரியாக செயல்படல. என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களே தானேங்க கட்டிக்கணும். நடக்காது. ஒரு சங்கத்தில் நீங்கள் உறுப்பினர்னா நீங்கள் தான் சார் கட்டணும். சங்கத்தில் இருக்கிற தலைவரே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறவங்களே வந்து நிர்வாகிகளே கட்டிப்பாங்கன்னு சொல்கிறது ஏன் கட்டலைன்னு கேட்குறது எவ்வளோ நியாயம்? எப்படிப்பட்ட நியாயம்? இதுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறாங்களே, இதுக்கு பேக்கில் வந்து அரசியல் காரணம் இருக்குது, அதில் வைரமுத்து வந்து நீங்கள் நான் என்ன சொன்னேன் எல்லாம் நீங்கள் சொல்லிகிட்டே போகலாம் சார். உங்களை தடுத்தது யார்? நீங்கள் மெம்பர்ஷிப் வந்து சந்தாவை வந்து நீங்கள் போய் கட்டும்போது அவங்க வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? அப்படியே நீங்கள் வாங்கலாம் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் பதிவு தபால் அனுப்பலாமே, நீங்கள் மணி ஆர்டர் அனுப்பலாமே, இல்லை டிடி எடுத்து அனுப்பலாமே. நீங்கள் கட்டலை. கட்டாததுக்கு என்ன காரணம்? ஒரு வருஷம் கட்டலை.
ஒரு வருஷத்துக்கான இந்த வருஷம் நீங்கள் கட்டல சார், அடுத்த வருஷத்துக்கு வெயிட் பண்ணுறாங்க, அடுத்த வருஷமும் கட்டல, அப்புறம் தான் நீக்கியிருக்காங்க. இதெல்லாம் தெரியாமல் இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியனில் இந்த ராதாரவிலாம் மோசமான ஆள். இப்படி தான் போடுறான். வைரமுத்துடைய பிரச்சனையில் கொண்டு வந்து ராதாரவி கொண்டு வந்து உள்ள நுழைக்கிறீங்க. ஏன்னா ஈஸி இல்லை. ராதாரவினா தொக்கா வில்லன், இது வில்லன் தானே, ஈஸியாக தூக்கி வந்து போட்டுடலாமே. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வயசாயிடுச்சு, அது ராதாரவி இதெல்லாம் பண்ணியிருப்பானா நம்பிடுவாங்க. ஏன்னா அந்தாலும் அப்படிதாங்க. இப்போ அப்படிதான் ஆயிடுச்சு. ஒரு ஆங்கர் அனுப்பி சரமாரி கேள்வி கேட்டார் ஆங்கர் ஒரு சேனல்லேருந்து. அந்த சேனல் தான் முட்டு கொடுக்குது. முட்டுன்னு இல்லை, அவங்க தான் பிராண்டாக க்ரியேட் பண்ண பார்க்குறாங்க. அவங்களுக்கு சில ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நடிகை வந்து ஃபண்டை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் எப்படியாவது நீங்கள் நீதி நியாயம் வாங்கி கொடுங்கன்னு. சேனல்கள்லாம் நீதி நியாயம் வாங்கி தர முடியாதுங்க. சேனல்கள் மேலே கேஸ் இருக்குது. உண்மை தானே இது? இப்போ என் மேலே இப்போ நான் தப்பாக பேசுகிறேன், என் மேலே ஒரு கேஸ் வரும். அது நான் தானே பேச பண்ணோம். ஐயோ இவர் வந்து இல்லைங்க, இவர் யூடியூப்பில் பேசுகிறவருங்க, ஜட்ஜெலாம் இவர் யூடியூப்பில் பேசுகிறவர், இவருக்கு வந்து கேஸெல்லாம் நாங்கள் போட முடியாதுங்க, பதிவு பண்ண முடியாதுங்க, கேஸெல்லாம் நாங்கள் அட்மிட்டே பண்ண முடியாதுன்னு சொல்ல போகிறாங்க. யார் மேலே கேஸ் போடலாம். ராதாரவி மேலே நீங்கள் கேஸை போட்டிருக்கீங்க, அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன் மேலே கேஸை போட்டிருக்கீங்க, கோர்ட்டில் கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. அது முடிவாக போகுது. இந்த மீன் டைம் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா சேனலில் வந்து உட்காந்து என்னன்னு கேட்டால் ஸ்டாண்ட் வித் சின்மயி, ஜஸ்டிஸ் வாண்ட் சின்மயி அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து ட்ரெண்டாக பார்க்குறீங்க. இது ட்ரெண்டானா என்ன ஆகும்? ஊர் முழுக்க சின்மயி 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 என்ன ஆகும் சின்மயிக்கு? அதான் இப்போ பாசிட்டிவ் நல்லா சின்மை இந்த சாங் கேட்டு பாசிட்டிவ் சின்மைனாங்க சார். பாட்டுனா சார் இன்னைக்கு பாடினா நான் அப்புறம் நான் பார்த்திபன் மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவேன். நான் பார்த்திபன் சொல்லுவார் கேட்டேன், இன்றைக்கி நியூஸ் பேப்பர் நாளைக்கு வேஸ்ட் பேப்பர்னுவார். சும்மா முத்தமணி பாட்டு மாதிரி 300 பாட்டு 3000 பாட்டு 3 லட்சம் பாட்டு வந்திருக்கு சார். என்ன நீங்கள் பேசிட்டு அதான் சார் இப்போ ட்ரெண்டாக அந்த சாங் தானே சார். ட்ரெண்டான பாட்டுனா அந்த பாட்டு வந்து அந்த படத்தில் வரல, சின்மை உடனே வந்து கேஸை போட வேண்டியதானே. அதை பற்றி தான் நீங்கள் பேசணும். முத்தமழை பாடல் சின்மை பாடுறதுக்கான வாய்ப்பு தர வந்து மறுத்தது ஏன்? வைரமுத்து மேலே ப்ரொடியூசர் அவர் தான் வைரமுத்து அண்ட் கமல்ஹாசன் ப்ரொடியூசர். கேஸை போடுங்க. ஏன் வந்து சின்மைக்கு வந்து முத்தமழை வந்து பாடலை பாடுறதுக்கான வாய்ப்பு நீங்கள் தரல? ஸ்டேஜில் கொடுத்த நீங்கள் ஏன் வந்து படத்தில் பாடுறதுக்கான அந்த உரிமையை கொடுக்கல? போடுங்க கேஸை. கமல்ஹாசன் மேலே கேஸை போடுங்க, வந்து மணிரத்னம் மேலே கேஸை போடுங்க. அதை விட்டுட்டு அதுக்கும் வந்து தலை காஞ்சி போயிருக்கிற டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன் தான் காரணமா? அதுக்கும் ராதாரவி தான் காரணமா?